ஆரோக்கியத்தை அள்ளி குக்கரில் போட்டு எடுத்தால் எப்படி இருக்கும்? அதுதாங்க இந்த ரெசிபி. இது ஒரு பவுல் சாப்பிட்டாவே செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். அரிசிக்கு பதில் பனிவரகு 1 கப் எடுத்திருக்கேன். முழு மசூர் பருப்பு, ஃபைபர் நிறைஞ்சது, உடச்ச கருப்புளுந்து, பாசிப்பருப்பு, உடச்ச பச்சை பயிறு, நான் இன்னைக்கு ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு எல்லாமே 1/4 கப் எடுத்து நல்லா கழுவி ஹாட் வாட்டரில் 1 ஹவர் ஊற வச்சிடலாம். உங்ககிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் ஆயில் போட்டு ஜீரகம், பட்டை, 6-7 நசுக்கிய பூண்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், 3 தக்காளி நறுக்கி போட்டு நல்லா வதக்கிட்டு, சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு, எடுத்து வச்ச காய்கறிகளை போட்டு வதக்கிட்டு, ஊற வச்சிருந்த பருப்பு கலவைகளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, 2 கப் பருப்பு கலவைக்கு நான் 8லேருந்து 9 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு கிச்சடி எப்பவுமே லூஸாக தான் இருக்கணும். மில்லட்ஸ் ஆற திக்காயிட்டே இருக்கும். ஸோ தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து 3-4 விசில் வச்சு எடுத்துருங்க. வீட்டில் காய்ச்சின நெய் 1 டீஸ்பூனும் கொத்தமல்லி தழை மேலாக தூவி எடுத்தா கம்மன்னு சுட சுட ஆரோக்கியமான பனிவரகு கிச்சடி தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.